வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீரா செல்வி. போன காணொளியில் நம்ம ஜஃப்னாலேருந்து எப்படி குறி காட்டுவான் பாட்க்கு போனோன்றதை விலாவரியாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏன் குறி காட்டுவான் பாட்க்கு நம்ம போனோன்னா, அங்கிருந்து தான் நம்ம நெடுந்தீவு டெல்ஃப் வில்லேஜ்க்கு போனோம். போட் ஏறி போனோம். எப்படி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு விலாவரியாக அதில் சொல்லியிருப்பேன். அந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த காணொலி புரியுங்க. எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொழும்போ, கெண்டி அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க. ஜஃப்னாலேருந்து நீங்கள் கீழே இறங்குறப்ப நிறையா இடங்கள் இருக்குங்க. நார்த் சைடில் இந்த இடங்கள்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம், டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இல்லாத இடம், அமைதியான இடம். எனக்கு பர்சனலாக கொழும்போ அந்த சைட்டை விட எனக்கு இந்த சைட்டு, தமிழ் பேசும் மக்களுங்க ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்றைய உள்ள பயணத்துக்கு நீங்கள் ரெடியா? வாங்க என் கூட வீட்டிலிருந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீரா செல்வி ட்ரிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மதியம் ஆண்டி சமைச்சு கொடுத்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு டாமி அண்ணனே நம்மளுக்கு அவுட்டோ ரெடி பண்ணிட்டாங்க. அவரை கூட்டிகிட்டு நாங்கள் சுற்ற போயிட்டோங்க. நாங்கள் முதல்ல வந்திருக்கிற இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா டெல்ஃப் ஐலண்ட் டச்சு ஃபார்ட்டுங்க. இது டெல்ஃப் தீவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க டச் கோட்டையாகும். முதல்ல போர்த்துகீசியர் கட்டிய இந்த கோட்டை பின்னர் டச்சு ஆட்சியினர் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கோட்டை முழுவதும் பார்த்திங்கன்னா மூங்கில்கல், அதாவது கோரல் ஸ்டோன் மற்றும் சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன் கொண்டு கட்டப்பட்டிருக்குங்க. அதுதான் இந்த கோட்டையோட தனி சிறப்பு. இப்போ சில சுவர்கள் மட்டும்தான், சில கட்டிடங்கள் மட்டும்தான் பாழடைந்த நிலையில் இருக்குது. இருந்தாலும் அந்த பழமையான கல் அமைப்புகள் இன்னும் அந்த காலத்தின் வரலாற்றை நமக்கு சொல்லி கொண்டே இருக்குதுங்க. அந்த காலத்தில் வர்த்தக கட்டுப்பாட்டு நிலையம் மற்றும் பாதுகாப்பு கோட்டையாக இந்த இடம் இருந்திருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கோட்டையை முதல்ல போர்த்துகீசியர் கட்டினாலும் பின்னர் டச்சு நெதர்லாந்து ஆட்சியினர் அதை விரிவுபடுத்தி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே எஞ்சி இருக்கிற சுவர்கள், வாசல்கள் மற்றும் பழமையான அமைப்புகள் பாழடைந்த நிலையில் இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஜி வாங்களேன், இது உள்ளுக்கு கை விடலாம், தங்கம் இருக்குது. இப்போ பாருங்களேன் ஜி, இங்கே வாங்க, உள்ளுக்கு கை விடலாம். அது என்ஷன், அந்த காலத்தில் கை விட்டு தங்க. ஓ, அது எவ்வளோ தூரம் பாருங்க. ஓகே. ஓ ஓ, டச் ஃபார்ட் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் மிச்சம் இருக்கிறது. வெரி நைஸ். இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா, இங்கிருந்து இந்த கடற்கரை காட்சி ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்களேன் நீங்களே, எவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. நல்ல இடம் பார்த்தாச்சு. வெயில் தான், ஆனால் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நெடுந்தீவில் உள்ள பிரபலமான புறா கூடு சுவருங்க. இது ஒரு பழமையான ஆர்கியோலாஜிக்கல் சைட்டு. டச்சு ஆட்சி காலத்தை சேர்ந்ததுங்க. இந்த சுவரில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன அந்த குழிகள் இருக்குது. அது எல்லாமே அப்போ புறாக்களை வளர்க்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த புறாக்கள் வழியாக தான் அந்த காலத்தில் செய்திகளை அனுப்பவும் தொடர்பு கொள்ளவும் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த இடம் எல்லாமே பழமை அடைந்திருந்தாலும் இந்த சுவர் இன்னும் அந்த காலத்திலிருந்து அந்த தொடர்பு தொழில்நுட்பத்தின் சான்றாக இன்ன வரைக்கும் இருக்குதுங்க. பழைய கல்லும் அந்த வரலாறும் சேர்ந்த கலாச்சார சின்னம் இதுதான்ட்டுன்னு பெருமையாக இன்ன வரைக்கும் இந்த நெடுந்தீவில் உள்ள மக்களுங்க சொல்கிறாங்க. ஜி, குளியலறை, குளியலறை பார்த்தா அப்படிதான் இருக்குது. பாத்தாப். ஸோ டச்சு காலத்தில் இந்த நீதிமன்றம், சிறைசாலை இதெல்லாம் உருவானதுக்கு உண்டான சில தடயங்கள் இருக்கிறது. அது பாருங்கள், MRன்னு போட்டிருக்கு. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், கூலிங்காக இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல டச்சோட கட்டிடம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாங்க. இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி தான் இந்த புறாக்கூடு.
அடுத்து நம்ம நெடுந்தீவின் பிரபலமான இன்னொரு அதிசயத்தை பார்க்க வந்திருக்கோங்க. ஆமாங்க, இந்த பெரிய பாவ மரத்தை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த மரம் பார்த்திங்கன்னா சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் நட்டதாக இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அரபு வணிகர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறதுங்க. இந்த மரத்தோட தண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரு 6 பேர் சேர்ந்து இந்த மரத்தை கட்டி பிடிச்சா எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. இது நெடுந்தீவின் மிக பழமையான இயற்கை அதிசயம்னு சொல்கிறாங்க. இது வெறும் மரம் மட்டும் இல்லை, பழைய வர்த்தகத்தையும் இந்த இடத்தோட வரலாறையும் இணைக்கும் சின்னம்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் உண்மையிலே சரியான பெருசு தாங்க. உள்ளுக்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதோட அதிசயமே இந்த மரத்துக்குள்ளார ஒரு குழி இருக்குல்ல, அதுக்குள்ளாரையே ஒரு 3-4 பேர் நுழைஞ்சு அதுக்குள்ளார இருக்கலாங்க. இது இயற்கையாக வடிவமைக்கப்பட்டது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அதிசயம்தாங்க. அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னா, இந்த நெடுந்தீவின் மர்மமான வளரும் கல் க்ரோவிங் ஸ்டோன், அதை பார்க்க வந்திருக்கோங்க. இந்த கல் பார்த்திங்கன்னா ஆண்டுக்காண்டு மெதுவான அளவில் பெருசாகிட்டே வருதுன்னு இங்குள்ள மக்களுங்க நம்புகிறாங்க. அதனால தான் இதை வளரும் கல்னு அழைக்கிறாங்க. சிலர் இதை இயற்கையின் அதிசயம்னு சொல்கிறாங்க, மற்றும் சிலர் ஆன்மீக சக்தி கொண்டதுன்னு நம்புகிறாங்க. அது வளர்ந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை பார்க்கும்போது நம்மளால் ஒரு மர்மமான உணர்ச்சியை உணர முடியுதுங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோன்னா, நெடுந்தீவில் உள்ள பெரிய பெரிய ஆலமரங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு மரம் போல் தோன்றினாலும் உண்மையிலே பல கிளைகள் தரையில் விழுந்து புதிய மரங்களாக வளர்ந்து அதை எல்லாத்தையும் இணைச்சிருக்கு. இதனால தான் முழுக்க முழுக்க இதை சுற்றி ஒரு இயற்கையான மரக்காடு போல் தெரியுதுங்க. இங்குள்ள மக்கள் இது என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் ட்ரீ வனம், அதாவது 1 tree forest அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே நான் நிற்கும் போதே எனக்கு தெரியுது அவ்வளோ குளிர்ச்சியாக, மனசுக்கு அமைதியாக இருக்குங்க. அந்த குளிர்ச்சியான உணர்ச்சி இந்த மரத்துக்கு கீழே நிற்கும் போது தான் உங்களால் அனுபவிக்க முடியும். இது வந்துருச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா குயின்ஸ் டவர், 55 foot tall tower. வா, இந்த கட்டிடம், இந்த இடம், அடே அப்பா, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுவும் நெடுந்தீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க குயின்ஸ் டவர் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இதுவும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. அந்த காலத்தில் கடலில் பயணிக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக தான் இந்த சின்ன டவர் பயன்படுத்தப்பட்டதுங்க. இந்த கட்டிடம் முழுவதும் பார்த்திங்கன்னா கல்லால் கட்டப்பட்டிருக்கு. முன்பு இதில் எண்ணெய் விளக்கை ஏற்றி கடல் வழியாக வரும் கப்பல்களுக்கு நெவிகேஷன் லைட் டவர் போல் ஒளி காட்டியிருக்காங்க. இப்போது இது பாழடைந்திருந்தாலும் அந்த காலத்தில் உள்ள கடல் வரலாற்றையும் பிரிட்டிஷ் நினைவுகளையும் இன்ன வரைக்கும் உறுதியாக தாங்கி நிற்கிது. பாருங்களேன். இது பின்னாடி இந்த எலோவேரா ஜூஸ், அப்புறம் அவருக்கு இனிக்குது. உங்களுக்கு கசக்குதா? எஸ், லைட்டாக கசக்குது. ஓகேடா, எனக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுங்களா? ஒண்டி குடிச்சிருக்கீங்க. எலோவேரா ஜூஸ் குடிச்சு பார்ப்போம். நல்லா தரும். அவங்க குடிப்பாங்க. ஆக அது நம்மளை பார்த்துட்டு ஓடுது. அதே ஓடுது. மெதுவாக போகணும், இல்லாட்டினா ஓடிடுது. பார்த்துருச்சு. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோன்னா டெல்ஃப் தீவின் பிரபலமான காட்டு குதிரைகள், வாயில் ஹார்சஸ்ங்க. இந்த குதிரைகள் யாருக்கும் சொந்தம் இல்லைங்க. அது அப்படியே சுதந்திரமாக இந்த தீவு முழுவதும் சுற்றி திரியுது.
இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு போர்த்துகீசியர்கள் கொண்டு வந்த குதிரைகளின் வம்சத்தினர் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. இந்த தீவின் அழகு அடையாளமும் இந்த குதிரைகள்ங்க. இந்த குதிரைங்க அங்கேயும் இங்கேயும் பாய்ந்து ஓடும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு சுதந்திர உணர்ச்சியும் இந்த இயற்கையின் அமைதியும் எனக்கு நல்லா உணர முடியுது. அவ்வளோ குதிரை நல்லா இருக்கு. குதிரைக்கு பாபாய் சொல்லுவோம். பாபாய். பின்னாடி வராங்க, 2 பேர்த்தையும் விட்டுட்டு போயிடுவோம். நம்ம நிறைய எலும்பு இருக்குது, டைனோசர் எலும்பு இங்கே பாருங்க. அது சும்மா அவங்கள்ட்ட விளையாட்டுக்கு டைனோசர் எலும்புன்னு சொன்னாங்க. இது எல்லாமே இறந்த குதிரைகளோட எலும்புங்க. இப்போ நம்ம இன்னொரு மர்மமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு பெரிய கல்லில் பாதத்தின் வடிவம் போல் ஒரு தடம் இருக்குது. உள்ளூர் மக்கள் இது இலங்கையின் அனுமான் பாதம் வைத்த இடம்னு நம்புகிறாங்க. ராமாயண கதையுடன் இணைக்கப்பட்ட இது ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது. இன்னும் சிலர் அறிவியல் ரீதியாக இயற்கை கல் அமைப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம இதை பார்க்குறப்ப இந்த தீவின் மர்மமும் நம்பிக்கையும் கலந்த இடம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபுட் பிரிண்ட் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கால் தான் இருக்குது, இன்னொரு காலை காணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக சன்செட்டை பார்க்குறதுக்கு இந்த கடற்கரை ஓரமாக வந்தால் அவ்வளோ அழகாக இருக்குது. மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க. வானத்தை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மஞ்சள் நிறங்களில் அப்படியே மாறிக்கொண்டிருக்குது. கடல் மெதுவாக அந்த ஒளியை பிரதிபலிக்கும். இது ஒரு இயற்கையின் ஓவியம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி காற்று சிலு சிலுன்னு இருக்குது. மக்களுங்க கூட்டமே இல்லை. அதனால் அமைதியாக இந்த சூரியன் அஸ்தமானதை நீங்கள் நல்லா ரசிக்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டிருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் மியூசிக், ஒரு சாஃப்டான மியூசிக், ஹீலிங் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இரவு சாப்பாடு ஆண்டிக்கிட்ட சொல்லி சமைக்க சொல்லிட்டேன். நேற்று புட்டு செஞ்சுருந்தாங்க, அதனால இன்றைக்கி பூரி ரொட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் வேறு வேறு ஐட்டம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே வாங்க. இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்கள் ஒரு வாங்கி கொக்கோ இது இங்கே வச்சுருக்கோம். 8 மணிக்கு ஆண்டி சொன்ன மாதிரியே இரவு சாப்பாடை ரெடி பண்ணிட்டாங்க. ரொட்டி, பூரி, குழம்பு எல்லாமே வெஜிடேரியன் தான். அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் பண்ண வேண்டியதான். நாளைக்கு காலையில் என்னோடய பிளான் என்னென்னா, சன்ரைஸ் பார்க்க போகிறேன். ஆனால் இவங்க 2 பேரும் வரலன்ட்டாங்க. சைக்கிளில் தான் போகிறேன். அந்த அழகை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இப்போ நானே வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கணக்கு பண்ணிவிட்டு அதோடு நான் படுத்து தூங்க போகிறேன். அடுத்த காணொளி இதை விட ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையிலேயே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இந்த ஃபுல் ஐலண்டை சுற்றி பார்த்துட்டு சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் அடுத்து போனது நாகடீப ஐலண்ட், அதாவது நைனா தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த தீவில் 2 கோயிலுக்கு போனோம். அதை எல்லாத்தையும் நான் அடுத்த காணொளியில் உங்களுக்கு விலாவரியாக சுற்றி காமிக்கிறேங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற உற்சாகத்தில் தாங்க நான் இந்த மாதிரி பல தரமான வீடியோக்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். நான் உங்களை அடுத்த காணொளியில் பார்க்குறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரா செல்வி. பாய்.